அப்படி வா ராசா வழிக்கு. இந்துக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்கும் ராசா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று சொல்வாங்க. இந்துக்களின் துரோகிகளான திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையும் இதுதான் நடந்திருக்கு. திமுகவும் காங்கிரசும் இணைந்து நடத்தும் மத அரசியலில் இந்துக்களை புண்படுத்தியது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இந்துக்களுக்கு எதிராக பகிரங்க போர் ஒன்றை பிரகடனப்படுத்தியது போல தீவிர இந்து மத எதிர்ப்பு அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது திமுக. அதன் உச்சமாக சனாதன தர்மத்தை எய்ட்ஸ் நோயோட எல்லாம் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார் ஆண்டிமுத்து ராசா. ராமரை செருப்பால் அடித்ததால் ஆட்சியை பிடித்தோம் என்று வீரமணி கொக்கரித்து கொண்டிருந்த போது இந்த இந்து மதத்தை மீட்டெடுக்க இந்து மதத்தின் பாதுகாவலர்களாக யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது இந்திய தேசம் முழுவதும் இந்து மதத்தை மீட்டெடுத்த பாரத தாயின் தவ புதல்வனாக மோடியின் எழுச்சிக்கு பிறகு தமிழகத்திலும் இந்து மதத்திற்கான எழுச்சி மெல்ல மெல்ல தெரிய துவங்கியது. பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் எல் முருகன் அவர்கள் தொடங்கிய வேல் யாத்திரை இந்து மத எழுச்சியில் தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஆனாலும் அது ஒரு சித்தாந்த ரீதியான எழுச்சியாக மட்டும் இருந்ததால் திமுக அதன் தாக்கத்தை உடனடியாக உணரவில்லை. ஆனால் அண்ணாமலை என்ற ஒரு விடிவெள்ளி நம் தமிழக மக்களின் சுயமரியாதையையும் உணர்வையும் தட்டி எழுப்பினார். அதன் காரணமாக மக்கள் சக்தி மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக ஒன்றிணைந்து இருக்கு. திமுக செல்லும் இடங்களிலெல்லாம் மக்கள் கேள்வி கணைகளால் துளைத்து எடுக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்பு திமுகவின் மேடையில் ராமாயணத்தை பற்றியும் ராமரை பற்றியும் இழிவாக பேசிக்கொண்டிருந்த ராசா இப்போது நீலகிரி தொகுதியில் மிகப்பெரிய அளவு தோல்வியை சந்திக்க உள்ளதாக கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படியே போனால் முன்னாள் அமைச்சர் என்ற பிம்பத்தையும் தாண்டி டெபாசிட் கூட தேராமல் இருக்க போகும் அபாயம் உள்ளதை ராசா நன்றாக உணர்ந்திருக்காரு. தன்னுடைய வேல் யாத்திரை மூலம் ஸ்டாலினையே கையில் வேல் ஏந்தி வைத்து ஓட்டு பிச்சை கேட்க வைத்த எல் முருகன் அவர்கள் ராசாவை எதிர்த்து களமிறங்குவதால் இது மிகப்பெரிய சித்தாந்த ரீதியான மோதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பல பரீட்சையில் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் ராசா மண்ணை கவ்வினால் அது திமுகவின் இந்திய எதிர்ப்பு சித்தாந்தத்திற்கு விழுந்த மரண அடியாக இருக்கும் என்ற பேச்சுதான் தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கு. இப்படி ஒரு கேவலமான தோல்வியை சந்தித்துவிட்டால் ராசாவின் அரசியல் வாழ்க்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுகவின் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆகிவிடும். இதனால்தான் வேறு வழி இல்லாமல் இந்துக்களின் காலை பிடித்து கெஞ்சி ஓட்டு பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ராசா. திடீரென்று என்னுடைய வீட்டின் பூஜை இருக்கிறது என்று கூறுகிறார். ராமரை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசிய அந்த வாய் திடீரென்று தன்னுடைய மனைவியும் ஒரு ராம பக்தை என்று மாற்றி பேசுகிறது. இவ்வளவு நாள் ராமர் ஒரு வடநாட்டு கடவுள் என்று பிதற்றிக் கொண்டிருந்த ஒரு மூடர் கூட்டம் இப்போது தன்னுடைய மனைவி தமிழ் கடவுளான முருக பக்தை என்று கூட கூறாமல் ராமரின் பெயரை சொல்லி ஓட்டு பிச்சை எடுக்க வந்துவிட்டார்கள். தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் மனைவியும் ராமரின் பக்தை என்று ஓட்டு பிச்சை எடுக்கும் இந்த ராசா வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நாளே மீண்டும் ராமரை திட்டுவதற்கு தயங்க மாட்டார். கேவல மத அரசியலுக்காக இப்படி இந்துக்களின் உணர்வுகளை புண்படுத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வாக்குப்பதிவு நடப்பதற்கு முன்பு காவடி எடுத்து ஆடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இதுநாள் வரை இந்தியா ஒரு நாடே கிடையாது என்று மேடையில் பேசிக் கொண்டிருந்தவர் தன்னுடைய மனைவியும் இந்திய ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர் என்று பேசுகிறார். அது வேறவாயி, இது நாரவாயி. இந்த பேச்சை நம்பி நீங்கள் ஏமாந்தால் அடுத்த 5 வருடத்திற்கும் இவர்கள் இந்தியாவையும் இந்திய ஆன்மீகத்தையும் இந்துக்களையும் தொடர்ந்து பழித்து கொண்டே இருப்பார்கள். மறுபக்கம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்திய எல் முருகன் அவர்கள் களம் காண்கிறார். முடிவு உங்கள் கையில். மக்களே சிந்திப்பீர். இந்துக்களையும் இந்து தர்மங்களையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து கடவுள்களையும் தொடர்ந்து இழித்து பழித்து பேசி வரும் ராசாவுக்கு உங்கள் ஓட்டா? 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்க இருக்கும் நிலையில் அவருடைய ஆசி பெற்ற எல் முருகனுக்கு உங்கள் ஓட்டா? இம்முறை 400, ஜூன் 4 400.